வணக்கம் நண்பா. ஸோ ஹரிஸ் அரசியல். ஸோ இன்னைக்கான நம்ம சிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத காலையிலேருந்து ஒரு அலசல்ஸும். நான் வந்து 2 நாளா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கே அலைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டும் கேட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மச்சான் பையனுக்கு பிளட் கேன்சர், அதாவது 3 வயசு குழந்தை பிளட் கேன்சர்ல அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படி. ஸோ உங்களால முடிஞ்ச உதவி வந்து நான் என்னோட QR கோடு வந்து இங்க டிஸ்பிளேல போடுறேன். உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. குழந்தை சின்ன குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேல தேவைப்படுது. என்ன பண்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு உண்டான ரிப்போர்ட் எல்லாமே அது வந்து டாக்டர் வந்து ஆன்லைன்ல போடக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னால் அது போட முடியல. QR கோட் கொடுக்குறேன். உங்களால எவ்வளோ முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து அப்படியே ரிப்போர்ட் காட்டணும்னாலும் கொஞ்சம் தூரமா வச்சு காட்டுறேன். அது எந்த இதுங்கிறத தெளிவாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால. ஆனால் அந்த ப்ராப்பரான என்ன ரிப்போர்ட்டோ அதை நான் கொடுக்குறேன். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க என்னங்கிறத வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து கம்மியா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் அதிகமா காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு என்கொயரி போகுது. அதனால வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. என் மச்சான் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அப்படி நம்மளுக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால ஸோ நான் அதை வந்து ஆன்லைன்ல நான் விடலை. ஸோ அந்த பையனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வேணுங்கிறதுக்கு வந்து நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் உங்களுக்காக கேட்குறேன். யாராவது உங்களால முடிஞ்சதை எவ்வளோ முடியுமோ அந்த QR கோட் கொடுக்குறேன். உங்களால எவ்வளோ முடியுமோ போட்டு விடுங்க. ஓகே, கண்டென்ட் குள்ளார் போலாம். ஸோ சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எல்லா சட்டமன்றத்துல வந்து அவங்கவுங்க பதவி ஏத்துட்டாங்க. 2 பேர் மட்டும் ஏத்துக்கல. அது என்னன்னா அவங்களோட ஃபைல் வந்து கொண்டு வரல. எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் வந்து கொண்டு வரல. அதனால வந்து நாளைக்கு ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் சிஎம் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட் பண்ணிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேல நம்ம வந்து நாம தனியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம சரி, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களோட வீட்டுக்கும் ஒரு விசிட் பண்ணிருக்காங்க. இன்னும் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு மட்டும் தான் இன்னும் போல. மற்ற எல்லார் வீட்டுக்கும் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கும், பாமக தலைவர் வீட்டுக்கும், சீமான் வீட்டுக்கும், அப்புறமா பாத்தீங்கன்னா வேற யாரு வைகோ அவர்கள் வீட்டுக்கும் போயிருக்காங்க, விசிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கிடையில நேத்தெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கையெழுத்து போட்டாங்க பாத்தீங்களா, அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டிருந்தாங்க. அந்த கையெழுத்து வந்து ஒரு பெரிய சர்ச்சையில போய் முடிஞ்சிருக்கு. அது என்னங்கறத தெளிவா சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 100 யூனிட் கரண்ட் இருந்திருக்கும். அது வந்து நீங்க எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணீங்கனாலுமே அந்த 100 யூனிட் கழிப்பாங்களா கழிக்க மாட்டாங்களான்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு கரண்ட் வந்து சார்ஜ் போட்டு நம்ம பில்ல போட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 யூனிட் உள்ளார நீங்க யூஸ் பண்ற ஆளா இருந்தா உங்களுக்கு 200 யூனிட் மைனஸ் 300 யூனிட் வந்து உங்களுக்கு பில்லுல வரும். 501 அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 501 to 530 சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க பேமெண்ட் வந்து இந்த மாதிரி கட்டணுங்கிறத அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல 500 மேல 530ங்கிறது நான் தெளிவா தெரியல, 500க்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 100 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற யூனிட்டுக்கு பில்லு வந்துடும். ஸோ இது தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளா இருக்கிறவங்க மட்டும் தான் 200 யூனிட் ஃப்ரீ, மற்றவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 500 யூனிட்டுக்குள்ளா இருக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட்லி அதிகபட்ச வீட்டில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்களை கான்செப்ட் வச்சுதான் அந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. 500 யூனிட்டுக்கு மேல யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி எடுக்கிற ஆளுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீ, மற்ற பேலன்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு பில்லுல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து. 2வது கையெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகளிருக்காக அங்கங்க வந்து ஸ்பாட்ல வந்து இந்த சிங்க பெண்கள் அப்படின்ற ஒரு இது கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து அதிரடிப்படை, அது வந்து எல்லா இடத்துலயும் 37 இடத்துல வந்து போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிரடிப்படை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டாங்க. ஸோ அது வந்து எங்கெங்க என்னென்னன்றது வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு இனிமேல் வந்து பாதுகாப்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்திருக்கிறாரு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நேத்து போட்டதுல எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கூட நீங்க பாத்திருப்பீங்க. திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு 300 ரவுடிகளை அவங்க அழைச்சி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாவட்டத்துக்கு தானா அப்படின்னு கிடையாது, எல்லா மாவட்டத்திலையும் எல்லாருமே ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குட்கா பான் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா இடத்தையும் ஒரே இடத்துல கொட்டி எல்லாத்தையுமே எரிச்சிருக்கிறாங்க. நிறைய வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கும், அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு நாள்ல வந்து நடந்திருக்கு. மெயினா வந்து நம்ம சட்டம் பாதுகாப்பா
அது பராமரிக்கணும். அது ஆக்சுவலி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் 12 மணிக்கு மேலேயும் போனாங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப சேஃப்டியா வரணும். இது ஒரு கான்செப்ட். ஸோ இது இருந்துச்சுன்னா நாடு முன்னேறிச்சு அப்படின்னு நம்ம காந்தியில இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மெயின் மேட்டர். ஸோ இது கரெக்டா இருந்த இது இல்லாததுனாலதான் போன ஆட்சி வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. ஸோ இந்த ஆட்சியில இதெல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணாலுமே நீங்க வந்து இலவசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இலவசத்தை வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, ஆனா அது ஒரு பஞ்சாயத்தா வரும். நீங்க கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க அவங்க வந்து வெள்ளை அறிக்கை ஆல்ரெடி கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே ஒண்ணு புரிஞ்சுக்கும். நம்மளுக்கு வந்து அந்த இலவசம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம அன்றாட செலவு பண்ற பொருட்களோட விலை கம்மியானாலே நம்ம வந்து சர்வே பண்ணலாம். பிளஸ் நம்மளுக்கு உண்டான வாழ்க்கை தரத்துக்கு உண்டான வேலை வாய்ப்பு இருந்தாலே நம்ம சர்வே பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து மெயினா எல்லாருக்குமே தேவை. இதெல்லாம் கரெக்டா பக்காவா நடந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து இந்த இலவசங்கள், ஃப்ரீ பஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நாமளே செலவு பண்ணி நாமளே சம்பாரிச்சு எது வேணா பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் மெயின் மேட்டர். இந்த இலவசங்கள்ன்றது வந்து யாரு அடுத்தது வாய் திறப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் வாய் திறப்பாங்க. இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்தீங்களே, இதெல்லாம் நடக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்காது. எதிர்த்து பேசுறதுக்கு என்ன கான்செப்ட் இருக்கு, இதெல்லாம் பர்ஃபெக்டா நடக்குது அப்படின்றப்ப எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு கான்செப்ட் வேணும்ல. அது என்ன அப்படின்னு பேசுறப்ப எது குறையா இருக்குதோ அதை தான் கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. சோ அது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். ரெண்டாவது வந்து சட்ட ஒழுங்கு பர்ஃபெக்டா இருக்கணும். இந்த குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள இருந்து இந்த மது பழக்கம் இதெல்லாம் வந்து அடிமையா வராங்க. இதெல்லாம் வந்து அடிமையா வர்றது வந்து ஸ்டாப் பண்ணாலே, கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. காலையில 12 to 8 வரைக்கும் தான் பார் வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற 10 to 8 சம்திங் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து மாத்தி மாத்தி அது கம்மி பண்றது அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே மோஸ்ட்லி வந்து எல்லாமே ப்ராப்பரா பர்ஃபெக்டா ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு 8 மணிக்கு மேல இதெல்லாம் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். ஸோ அதுக்குள்ளாரே மூட்டாங்க அப்படின்றப்ப அதுக்குள்ளாரே எல்லாருமே வாங்கி அது வீட்லயே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆனிச்சுனாலே நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீட்டான ஒரு ஆட்சி வந்து அமையும். ஸோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா வந்திருக்கிறவங்க உங்க தாழ்மையான கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன், பார்த்துக்கோங்க.